இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி, தேங்க்ஸ் ராஜா, எனக்காக இந்த அவசரத்திலையும் போய் வாங்கிட்டு வந்ததுக்கு. உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பணும்ல. ராஜா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போவா? சரி சொல்லு. நான் ஆஸ்திரேலியா போக டிசைட் பண்ணதே உன் மேலேயும் என் அம்மா மேலேயும் உள்ள கோபத்துல தான். நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டதா நினைச்சேன். நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த மனநிலையில எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு ஃபீல் ஆச்சு. அதான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்திரேலியால வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். அவளும் உடனே ஏற்பாடு பண்ணிட்டா. அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என் அம்மா மேலேயும் உன் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. யார நம்ப கூடாதோ அவங்கள நம்பினேன், யார நம்பணுமோ அவங்கள நம்பல. கண்ணால பாக்குற எதையும் வச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிற பாடத்தை நான் இப்ப கத்துக்கிட்டேன் ராஜா. நான் இப்ப எடுத்த முடிவை பத்தியே கன்ஃபியூஷன். போலாமா வேணாமாங்கிற குழப்பம் வந்திருக்கு. நேத்து நைட்டு கூட இந்த குழப்பத்துலதான் மொட்டை மாடியில யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில வரப்போவும் கார்லயும் ஏன் இங்க வந்தும் இதே குழப்பத்துலதான் இருந்தேன். என்னால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல ராஜா. நீயே சொல்லு, நான் வெளிநாட்டுக்கு போறதா வேண்டாமா? இத நான் ஏன் கேக்குறேன்னா, நீதான் எந்த நேரத்திலையும் உணர்ச்சி வசப்படாம முடிவெடுப்ப. நீ எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும், அதான் கேக்குறேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, எப்பவும் முடிவுங்களை நீ தான் எடுக்கணும், சுதந்திரமா இருக்கணும் நீ தான் அடிக்கடி சொல்லுவ. இப்போ உனக்கு குழப்பம் வந்திருக்கு. அந்த குழப்பத்துல இருந்து நீ அதான் வெளியே வரணும். நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. உன்னோட முடிவை நான் எடுத்தேன்னா அது கண்டிப்பா தப்பா தான் போய் முடியும். சரியோ தப்போ இந்த விஷயத்துல நீயே முடிவெடு. உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீ போ, போக வேணாம்னு தோணுச்சுன்னா இங்கே இருந்து. ஆனா அது உன்னோட முடிவா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட முடிவு கேட்டு பழகிட்டா அப்புறம் சொந்தமா முடிவு எடுக்கிறது கான்ஃபிடென்ஸே இல்லாம போயிடும். நிறைய பேர் இங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல நீயும் ஒருத்தி ஆயிடாத. ஆஸ்திரேலியாவுக்கு போலான்னு முடிவு எடுத்தது நீ தான். இப்போ அங்கே போலாமா வேணாமான்ற முடிவை நீ தான் எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு. Attention please. Indian Airlines passengers, this is your final call. Attention please. This is your final call. ஃபைனல் கால். நீ கிளம்பணும்ல? சரி, நான் கிளம்புறேன். நல்லபடியா போய் ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணு. பார்த்து போ. நான் வரேன்.
என்ன சகல, ரேவதி போயிட்டாளா? ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டீங்களா? ம், கிளம்பிட்டா. ஏன்பா, நான் அவ்வளோ சொல்லியும் ரேவதியும் கேட்கல, நீயும் கேட்கலல்ல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் தானே நானு, பாட்டி, மாமா எல்லாரும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டோம். அத்தை இன்னொரு பக்கம் ரொம்ப முயற்சி பண்ணி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் இப்ப அர்த்தம் இல்லாம போச்சுல. இதுல எனக்கு என்ன புரியலனா, ரேவதிக்கு உண்மை தெரியாத வரைக்கும் கூட அவ வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்டானா அதுல ஒரு நியாயம் இருக்குப்பா. ஆனா இப்பதான் எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சேப்பா. இதுக்கப்புறமும் பிடிவாதமா அவ கிளம்பி போனதா என்னால சத்தியமா புரிஞ்சுக்க முடியலப்பா. யோ சகல, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நல்லவனா இருக்கலாம்யா, ஆனா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க கூடாது. ஏப்பா, அவதான் ஏதோ ஒண்ணு சொல்றானா அவட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறத விட்டுட்டு நீ என்னமோ அவ விருப்பம், அவளுடைய பர்சனல் ஸ்பேஸ் அது இதுன்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டு இருக்கியப்பா. சரிங்க, அவ தான் கிளம்பி போயிட்டால, விடுங்க. இங்க பாருப்பா, என்னடா இவன் இவ்வளவு பேசுறானே மட்டும் நினைக்காத. எனக்கு மனசு ஆறவே இல்லப்பா இது. அதனாலதான்ப்பா புலம்புறேன். ஏப்பா, அந்த ரேவதி உன்னை ஆரம்பத்துல முழுசா புரிஞ்சுக்கிட்டா மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தா. ஹஸ்பண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஓகே பிரச்சனையாச்சு. ஏப்பா இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சேப்பா. இப்ப பழைய மாதிரி அன்பா பாசமா இருக்கிறதுல அவளுக்கு என்னப்பா பிரச்சனை? அதை விடுங்க. இந்நேரம் ஃப்ளைட்டே கிளம்பி போயிருக்கோங்க. அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவள் தேடி போயிருக்கா. இந்த கல்யாணத்திலையும் அவளுக்கு விருப்பம் இல்லை. அதை மறக்கிறதுக்காக தான் அவள் ஆஸ்திரேலியாக்கே போறா. அங்கேயாவது போய் அவள் சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு அது போதும். என்னமோ போப்பா. அப்பனே முருகா, பாத யாத்திரையா காவடி எடுத்துட்டு வந்து என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். என் மருமகளுக்கு கண்டம் இருக்கிறதா சொல்லி புருஷன் பொண்டாட்டி 5 வருஷம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சாமியார் சொன்னாரு. ஆனா அதுக்கான பரிகாரத்தை அவர் செஞ்சுட்டு தான் சொன்னாரு. இருந்தாலும் மனசுக்குள்ள சின்னதா ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் காவடி எடுத்துக்கிட்டு பாத யாத்திரையா உன் கோவிலுக்கு வந்திருக்கேன். நீதான் என் மகனும் மருமகளும் வாழ்க்கையில பிரியாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு அருள் செய்யணும். என் பிள்ளை ஏற்கனவே அவனோட பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு பிட்டேத்தியா வாழ்ந்துட்டு இருக்கான். இப்பதான் இன்னொரு கல்யாணம் நடந்து புதுசா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையாவது அவனுக்கு நல்லபடியா சிறப்பா அமையணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும்.